ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி ஆகுதுங்க. ஸோ 12 மணி 11:53 ஆகுது. இப்போ வந்து தேர்ட் பேட்ச் வந்து பிஸ்கெட்ஸ் வந்து பேக் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி என்னென்ன ஆர்டர்ஸ் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 kg வந்து வீட் பிஸ்கெட், 1/2 kg பட்டர் பிஸ்கெட், 1/2 kg ராகி பிஸ்கெட். ஸோ 1/2 kgனா வந்து 250 கிராம்ஸ் அப்படின்னு ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம இந்த மாதிரி பல்காக வந்து பேக் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டர் பிஸ்கெட்டும் வந்து நம்ம பேக் பண்ணி முடிச்சிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நட் பிஸ்கெட்டும் வந்து பேக் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் காஜு அண்ட் எலாச்சி பிஸ்கெட்டும் பேக் பண்ணிட்டோம். இப்போ ராகி பிஸ்கெட்டோட ஃபர்ஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நம்ம ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்மளோட ரொட்டீன் ஒர்க் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் 2 hours எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணாதான் நம்மளை ஏதாவது லைஃப்பில் வந்து நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஓரளவுக்கு லைஃப்பில் முன்னுக்கு வர முடியும். நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய ஒர்க்கோடு சேர்த்து பண்ணுறப்போ அதுவும் நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும். அண்ட் இதுவும் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ண முடியாது. ஸோ இந்த ஒர்க்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறப்போ நம்ம அந்த ஒர்க்கும் பார்க்கலாம், இந்த ஒர்க்கும் பார்க்கலாம். ஸோ சைடு இந்த குட்டியும் தூங்கலை, உட்காந்துட்டு இருக்கு பாருங்க, லைட்லாம் போட்டுட்டு இருக்கு. ஸோ இதுதான் போயிட்டு இருக்கு. ஸோ நான் பேக் பண்ணி முடிச்சோடனே ஒட்டுமொத்தமாக உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கிறேன். பேக்கிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் படுக்கிறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2:30 கிட்டே ஆகிடுச்சுங்க. திருப்பி காலையில் எழுந்திரிச்சு ரேவன் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மற்றபடி வீட்டு வேலைகள் அண்ட் யூடியூப்க்கான அந்த ஷூட்டிங்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் முடிச்சிட்டேன். அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:30 இருக்கும். நான் ஹஸ்பண்ட் விவான் குட்டி ரேவன் விளையாடிட்டு இருக்கான் பாருங்கள். ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே கொஞ்ச நேரம் அவன் நல்லா ஃபுட்பால் விளையாடுவான் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ நல்லா ஓடி ஆடி விளையாடணும் இல்லையா, குழந்தைங்க தான் நானும் விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் அவன் மேலே வருவான். ஸோ அதுக்குள்ளே நாங்கள் ஷாப்புக்கு போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், அந்த முழு நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அது வந்து தேன் நெல்லிக்காய் பண்ணுறதுக்காக வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ. அப்புறம் திராட்சைலாம் ஃப்ரூட்ஸ் விவானுக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கிளம்பிட்டோம். அண்ட் விவானுக்கு வெளியில் வந்தாலும் ரொம்ப ஜாலி. நிறைய நம்மளுக்கு வந்து பிஸ்கட் ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது. நான் அதை ஒரு பேட்சாக பண்ணி நான் வந்து அதை பேக் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா நான் வந்து இப்போது புதுசாக ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து அனுப்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் வந்து பேக் பண்ணுவேன். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு ஒரு 6-7 பேட்ச் பேக் பண்ணி தான் அனுப்புகிறேன். ஸோ நான் இன்றைக்கி எப்படி பேக் பண்ண போகிறேன், எப்படி நான் வந்து ஒரு லவ்வோட அந்த ஒரு பேக்கிங்கும் இருக்கும், அது கண்டிப்பாக நான் சொல்வேன். அது எப்படி நான் பேக் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப வந்து ஆசையாக ஒன்று வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கூட ஃப்யூச்சரில் ஏதாவது குட்டியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சின்ன சின்ன ஐடியாஸ் இதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் எண்ட் வரலையும் பாருங்கள். போ, எங்கே இருக்கு? அதோ இருக்கா? போ, அதோ போ, எங்கே இருக்காரு? வா வா, நான் இருக்கேன், வா, வண்டி வராது, வா. போ, கார் கிட்ட போ. எங்க நம்ம காரு? போ, கிட்ட போ. பாரு, ஓபன் பண்றியா? தெரியுமா உனக்கு இவன்? தெரியுமா? இன்னைக்கு காலிலேருந்து பார்த்தீங்கன்னா இவன் தூங்கவே இல்லை, நேப் எடுக்கவே இல்லை. ஸோ கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்து நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே அதுக்கப்புறம் தான் தூங்க போடணும். இவனுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்க வச்சிடணும். நான் ரெகுலராக அவனுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லவ் லேப்பில் சுப்ரீம் பேண்ட்ஸ் 360 degrees கேர் கொடுக்குது. நான் எக்ஸல் சைஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 million போர்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். குழந்தைக்கு ஈரம் இருக்காது, நல்லா தூங்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12 hours ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. வெட்னஸ் இண்டிகேட்டர் இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பின்னாடி டேப் இருக்கிறதுனால நம்ம வந்து அழகாக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஆன்டி ரேஷ் ப்ரிவென்ஷன் இருக்கிறதுனால, அது ஆலோவேரா ஜெல் இருக்கிறதுனால ரேஷஸ்லாம் எல்லாமே குழந்தை வந்து ரொம்ப சேஃபாக நம்ம டைப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தை சப்போர்ட், அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய இந்த எலாஸ்டிக்கில் ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும், ஸ்கின்னுக்கு ரொம்ப ஜென்டலாக இருக்கும். உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி முடிச்சோடனே இந்த டேப்பை நீங்கள் கட்டி அழகாக சுருட்டி நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அப்சர்பன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டைப்பரை கட் பண்ணி இதில் வந்து இந்த மாதிரி லிக்விட் வந்து போர் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சீக்கிரமாக அப்சர்வ் ஆகுதுன்னு பாருங்கள். குழந்தைங்க வந்து நைட் டைமில் தூங்குறப்போ டைப்பர் ஹெவி ஆகிடுச்சுன்னா அந்த ஈரம் பட்டு எழுந்திரிச்சிருவாங்க. பட் லவ் லேப் டைப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா அப்சர்பன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, சீக்கிரமா அப்சர்வ் ஆகிடுது. ஸோ ஈரம் வந்து ஸ்கின்ல படாமல் பார்த்துக்கும். 12 hours ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால நைட் ஃபுல்லாகவே வந்து நல்லா லாங் ஸ்லீப் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஆக்டிவான டே டைமுக்கும் சரி இல்லை நைட் டைம் ஸ்லீப்புக்கும் சரி பெஸ்ட்டான டைப்பர் அப்படின்னா நான் இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 வருஷமாக நான் இதெல்லாம் இந்த ஒரு பிராண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கு. மற்ற எந்த பிராண்ட் கம்பேர் பண்ணாலும் எனக்கு இதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுலையும் கிடைக்கல. ஸோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட் அமேசான்லேயும் இருக்குது, லவ் லேப் வெப்சைட்லேயும் இருக்குது. கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. ஒரு 1/2 கிலோ நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். தேல் நெல்லிக்காய் தான் இந்த பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணி இதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நாளைக்கு இது பண்ண ஆரம்பிக்கலாம்.
ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு பவுல் மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து அகரோ பிராண்டில் சாலட் ஸ்ப்ரெடர்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம், அது மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். உங்கள் சாலட்ஸ்லாம் வந்து ஸ்பின் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஃபேமஸ். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேலே வந்து சுத்திரமாக இருக்கும், கீழே வந்து ஒரு டப் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு பேஸ்கெட் இருக்கும். ஸோ இப்போ வந்து அதுக்குள்ளே நீங்கள் காய்கறிகளோ இல்லை வந்து கீரையோ எல்லாம் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே உள்ள அழகாக வாஷ் ஆகிக்கும். அண்ட் ஈவனாக வாஷ் ஆகும். நம்ம வந்து நிறைய வந்து ஒன்று வாஷ் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தண்ணியை நீங்கள் கொட்டிட்டு இப்போ வந்து அந்த நெல்லிக்காயில் கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல, ஸோ அதை கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம இந்த வாஷிங் மிஷினில் டப்பு வந்து ஸ்பின் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம மேலே சுற்றணும் அப்படின்னா நல்லா ஃபாஸ்ட்டாக உள்ள அந்த பவுல் ஸ்பின் ஆகும். அந்த ஸ்பீடுக்கு வந்து அந்த ஃப்ரூட்ஸ் மேலே இல்லை வெஜிடபிள்ஸ் மேலே இருக்கக்கூடிய தண்ணியெலாம் அழகாக அந்த கீழே இருக்கக்கூடிய பவுலுக்கு வந்துடும். ஸோ சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து குக் பண்ணுறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து சாலட் ஸ்பின்னர்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் சாலட்டில் வந்து ஃபுல்லாக இதை வந்து பண்ணி அதை ஸ்பின் பண்ணி அதை ஃபுல்லாக ட்ரை பண்ணி அப்புறம் சாப்பிடுவாங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் நெல்லிக்காய் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு காட்டன் துணியில் இதெல்லாம் வந்து போட்டுட்டு தொடச்சிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே வந்து காற்றுல விட்டுருவேன். காலையில் இதை யூஸ் பண்ணி தேல் நெல்லிக்காய் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா இதை அப்படியே சாப்பிட்டா தான் இதில் கூட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு உடம்புல சேரும். இதை குக் பண்ணாலோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு பாதி போயிடும். பட் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதால நான் செஞ்சு கொடுக்குறேன். பட் ஒன்று முழுசாக ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலே போதுமான வைட்டமின் சி நம்ம உடம்புக்கு கிடைக்கும். எந்த ஒரு வெஜிடபிள் ஃப்ரூட்டாக இருந்தாலும் நம்ம வந்து அதை குக் பண்ணுற விதத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் நெல்லிக்காய் மட்டும் அப்படியே சாப்பிட்டாலே போதுன்னுவாங்க. ஸோ இது வந்து ஃபேவரட் டிஷ்ன்றதால நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அடுத்தது கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதையும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இந்த பவுலில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ இந்த அகரோட இந்த சாலட் ஸ்பின்னர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கீரைலாம் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த சாலட் ஸ்பின்னர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் இதுக்கு மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் வந்து உங்ககிட்ட நிறைய தெரிஞ்சுப்பேன். கிரேப்ஸ் நல்லா வாஷ் பண்ணி இப்போ வந்து தண்ணியை கூட்டிகிட்டு ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த கிரேப்ஸ் இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச தண்ணி கூட இந்த கீழே கூடிய பேஸ்கெட்டுக்கு வந்துருச்சு பவுலுக்கு. ஸோ இப்போ வந்து அழகாக இது ட்ரை ஆகிடுச்சு. மோஸ்ட்லி 90% ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது அப்படியே நம்ம பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் விவானுக்கு கிரேப்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஈவினிங் டைம்லேயும் ஒரு ஆஃப்டர்நூன் டைம்லேயும் ஒரு கப் ஃபுல்லாக கிரேப்ஸ் கொடுத்து நல்லா சாப்பிடுவான். விவானுக்கு மட்டும் கிடையாது, நார்மலாகவே கிட்ஸுக்கு அந்த கிரேப்ஸ் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் பார்த்து கொடுக்கணும், சோக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கண் எப்போவுமே அவங்க மேலே வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ எல்லா வேலைக்கும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு பேட்ச் மட்டும் பேக் பண்ணி முடிச்சுட்டேன். ராகி பிஸ்கெட்ஸ் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸ்பெஷல் டிசைன் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா 90% நான் வந்து ஆர்டர்ஸில் முடிச்சுட்டேன். இன்னும் ஒரு 4 பேட்ச் மட்டும் பேக் பண்ண வேண்டியது இருக்குது. அதை நான் இதுக்கு முடிச்சுட்டு பேக் பண்ணுறேன். ஸோ இல்லை என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவர் நைட்டில் ஒரு சிங்கிள் ஹேண்டடாக இந்த பிஸ்கெட்ஸ் நான் பேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா பிடிச்ச ஒரு விஷயம் ரசித்து பண்ணுறப்போ அதோட அவுட்கம்மும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ராகி பிஸ்கெட்லேயே ஒரு டிசைன் ஃப்ளவர் டிசைன் கொடுத்து பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கோதுமையில் பட்டர் பிஸ்கெட், இது கோதுமையில் நட்ஸ் பிஸ்கெட், இதுவும் பார்த்திங்கன்னா கோதுமை பட்டர் பிஸ்கெட். நிறைய நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ராகி பிஸ்கெட், கோதுமை பிஸ்கெட், பட்டர் பிஸ்கெட், நட்ஸ் பிஸ்கெட்ஸ் நிறைய ஆர்டர் வருது. இதுவும் கோதுமை பிஸ்கெட் தான். இது பார்த்திங்கன்னா பிளெயினாக பட்டர் பிஸ்கெட், இது வந்து மைதாவில் செஞ்சது, இது கோதுமையில் செஞ்சது. அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோதுமையில் செஞ்ச பட்டர் பிஸ்கெட், மேக்ஸிமம் கோதுமை தான் வரும். அண்ட் இது ராகி பிஸ்கெட், ஸ்பெஷலாக வந்து குழந்தைக்காக செஞ்சது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பட்டர் பிஸ்கெட். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நட்ஸ்லேயே பட்டர் பிஸ்கெட், மைதா போட்டு நட்ஸ் போட்டு செஞ்சது. அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஜு எலாச்சி பிஸ்கெட், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1/4 கிலோ நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு. இது ராகி பிஸ்கெட், அப்படியே பஞ்சு மாதிரி நம்மளுக்கு வாயில் வச்சோன்னா கரைஞ்சிரும் அந்த பிஸ்கெட். எஸ்பெஷலி ஏன்னா அது ஒரு குழந்தைக்காக பண்ணியிருக்கேன். நிறைய கொஞ்சம் பட்டர் போட்டு சாஃப்டாக பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து வெயிட் போட்டு நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா 1/4 கிலோ தான் நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்குன்றதால ஸோ ஈஸியாக இருக்கும் பேக் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேட்சாக நான் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரே பல்காக பேக் பண்ண மாட்டேன். ஸோ அப்போ வந்து நமக்கு டேஸ்ட் டிஃபர் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு பேட்ச் வந்து நம்ம பேக் ஆகிறப்போ இன்னொரு பேட்ச் ரெடி பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்லி பேக்டான பிஸ்கெட்ஸ் தான் இதெல்லாமே. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது. ஸோ இந்த வீட் பிஸ்கெட்டுக்கு அந்த கோதுமை பிஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பிராண்டடான கோதுமை அண்ட் பியோர் பட்டர்,
அப்புறம் ப்ரௌன் சுகர், இந்த 3 மட்டும்தான் அந்த பிஸ்கெட்டில் இருக்கும். இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ உங்களுக்கும் எந்த மாதிரி ஹெல்த்தியான பிஸ்கெட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் நம்பர் தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் ஆர்டர்ஸ் வந்து ஒரு பேட்சாக எடுத்து நான் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா மேலே பம்கின் சீட் வச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா 5 விதமான நட்ஸ் போட்டிருக்காங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸ், அப்புறம் பம்கின் சீட்ஸ், அப்புறம் ஏலக்காய் தூள், இதெல்லாம் போட்டு ப்ரௌன் சுகர் அண்ட் கோதுமை போட்டு தான் இந்த நட்ஸ் பிஸ்கெட் செஞ்சுருக்கேன். அண்ட் பேக்கிங் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் பேப்பர் பவுச்சில் ஒரு பிஸ்கெட்டை நான் வந்து பேக் பண்ணுறேன். அப்படின்னா இது வந்து ஷிப்பிங் நம்ம பண்ண போகிறோம், கொரியர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நட்ஸ் பிஸ்கெட் அப்படின்றதுனால நட்ஸ் உதிராமல் இருக்கிறதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஒரு பிஸ்கெட்டையும் வந்து இந்த பவுச்சில் போட்டு இது இந்த பாக்ஸில் வச்சு நம்ம வந்து கொரியர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா வாயில் நீங்கள் ஒரு கடி கடிச்சிங்கன்னா அப்படியே வாயில் கரையிற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஏன்னா வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டர் தான் பேஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். பட்டர் குக்கீஸ் எல்லாமே பட்டர் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். டால்டாவோ இல்லை ரிஃபைன்ட் ஆயிலோ எந்த ஆயிலோ எதுவுமே சேர்க்கறது கிடையாது. பியூர் பட்டர் மட்டும்தான் சேர்க்குறேன். அதுவும் பிராண்டடான பட்டர் தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எக்லெஸ் பிஸ்கெட்ஸ் தான். இல்லை எக்கெல்லாம் சேர்க்கறதே கிடையாதுங்க. நான் சொன்ன மாதிரி இப்போது கோதுமை பிஸ்கெட் அப்படின்னா கோதுமை, ப்ரௌன் சுகர், அப்புறம் பட்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள், இதுதான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு பிஸ்கட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் இருக்கணும்னு பார்ப்பேன். எல்லாமே ஒரே பேட்டர்ன் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அதுக்கு டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் இன்னோவேட்டிவாக ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு அடுத்த லெவலுக்கு எனக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பாராட்டுற அந்த விதமாக இருக்கட்டும். ஒரு விஷயத்துல சொல்கிறேன், என்னோடய ப்ரெக்னென்சி, என்னோடய குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் ஏதாவது விஷயம் ஷேர் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்கிற விதங்கள் வந்து என்னை ரொம்ப ஊக்குவிக்குது. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயமே கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியும் ஒரு நல்ல வந்து அடுத்த லெவலுக்கான ஐடியாவும் கொடுக்கும். ஸோ மறக்காம கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ண ரொம்ப ஆசைப்பட்றேன். எப்போவுமே நம்மளுக்கு ஒரு கனவுன்னு இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு. பட் அது நம்ம அப்படியே நினச்சிட்டே இருந்தோன்னா அது நடக்கவே நடக்காதுங்க. டக்குன்னு நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்களே கீழே விழுந்து மேலே விழுந்து நீங்களே கற்றுக்கிட்டு கடைசியில் அதில் நீங்கள் ப்ரோ மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் தயங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பேக் போயிட்டே இருக்கும். சரியோ தப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து பாருங்கள். தப்புன்னா திருத்திக்கலாம், சரின்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். அதை தவிர்த்து ஒரே இடத்துல நின்றுட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பாதை பெருசாகிட்டே போகும். அதனால் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, இப்போ டெய்லரிங் பிடிச்சிருக்கோ, இல்லை பேக்கிங் பிடிச்சிருக்கோ, இல்லை நீங்கள் வந்து ஃபேஷன் டிசைனர் ஆகணுமோ, உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல்டில் வந்து நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸ்டெப் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து கடவுள் கண்டிப்பாக துணையாக இருப்பார். ஸோ நான் அப்படி தான் பேக்கிங் நான் சொன்னேன் இல்லையா, உனக்கு பேக்கிங் சொட்டு போட்டாலும் வராது அப்படின்னாங்க. பட் இப்போ கடவுள் அந்த பிளெஸ்ஸிங்கோட அண்ட் பெரியவங்களோட அந்த ஒரு பிளெஸ்ஸிங்கோட பிடிச்ச விஷயத்த கொஞ்சம் பேஷனேட்டோட பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனாக மாற்றிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ணணுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ண உங்களுக்கு சக்ஸஸ் வந்துகிட்டே இருக்கும். சரி பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வந்து நான் கீழே வந்து லைனிங்க்கு வந்து பேக்கிங் பேப்பர் தான் போட்டு அதில் தான் பிஸ்கெட்ஸ் வந்து நம்ம அழகாக வந்து அடிக்கிட்டு ஷிப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு வந்து எது வந்து லைஃப்பில் நான் சாதிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபீல்டில் எனக்கு வந்து என்னோடய கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆசையாக இருக்குக்கா, இல்லை இது எனக்கு ரொம்ப நாள் கனவு நிறைவேறவே இல்லை நீங்கள் முயற்சி எதில் எடுக்கலை அப்படின்னு யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு விஷயம் இதில் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும்னு தோணுச்சு, பட் நீங்கள் அதுக்காக என்ன முயற்சி பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் உங்களே கேட்டுக்கோங்களேன். அப்போ ஒரு பதில் கிடைக்கும். அந்த பதில் வச்சு நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நேற்றுல செம்ம டயர்டு, ஒரு பக்கம் கண்ணு ரெட் ஆகிடுச்சுங்க, ஏன்னே தெரியல. அதனால தான் நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன். ஸோ பொறுமையாக வந்து வெயிட் போட்டு நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஸோ நைட் நான் பேக்கிங் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து கொரியர் பண்ணிடலாம். பொதுவாக ஒரு பிஸ்னஸ் நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோன் நம்பர் கொடுப்போம் இல்லையா, பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 2 days ஃபோன் நம்பர் கொடுக்கவில்லை. ஏன்னா எனக்கு வந்து தனியாக பிஸ்னஸ்க்காக நான் நம்பர் வாங்கலை. அப்படி இருந்து கூட எனக்கு மெயிலில் கான்டாக்ட் பண்ணி, இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணி நிறைய ஆர்டர்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறக்கூடிய நம்மளோட மக்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ என்னால் என்ன கொடுக்க முடியும்னா குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் தான் கொடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பிஸ்கெட்டில் கூட பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்டாக மாற்றாமல் அது எந்த அளவுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக எனக்கு ஆர்டர் பண்ணவங்க அதை டேஸ்ட் பண்ணி அவங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கொடுப்பாங்க. அந்த கமெண்ட்ஸ் நீங்களும் பாருங்கள். ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஹோம்மேட் பிஸ்கெட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னா மறக்காமல் வந்து எனக்கு
கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த நம்பருக்கும் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கேன். உங்களுக்கும் கண்டிப்பாக கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் இதோட ஷெல்ஃப் லைன், அதாவது எத்தனை நாள் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னா நீங்கள் ஒரு 5 to 6 டேஸ்க்குள்ளே சாப்பிட்றணும். ஏன்னா இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது. அதனால் நீங்கள் ஒரு 5 to 6 டேஸ்க்குள்ளே காலி பண்ணிடணும். அதுக்கு மேலே வந்து வச்சுக்க வேண்டாம். ஃப்ரிட்ஜில் பிஸ்கெட்ஸ் நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு சாப்பிட்டா தான் இந்த கிறிஸ்ப்னஸ் அந்த டேஸ்ட்லாம் உங்களுக்கு இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சாலே ஃபுட்டோட அந்த டேஸ்ட்டே மாறிடும் இல்லையா? ஸோ நான் அப்படி தான் பண்ணுவேன். அதனால் நீங்கள் ஒரு 6 டேஸ்க்குள்ளே இது காலி பண்ணிவிடுங்க. ஏன்னா 250 grams ஒரு நாளைக்கு ஒரு 2 பிஸ்கெட் சாப்பிட்டா கூட நம்மளுக்கு காலி ஆகிடும். அண்ட் கிட்ஸுக்கு வந்து டெய்லி ஒரு பிஸ்கெட் கொடுத்தா கூட நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து அதை காலி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பட் நான் அதான் சொல்லுவேன், என்ன கேட்டிங்கன்னா ஒரு 6 to 7 டேஸ்க்கு மேலே அதை வச்சுக்க வேண்டாம், சாப்பிட்டு காலி பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பல்க் ஆர்டர் மனஜா கோவிந்த் அப்படின்ற ஒரு மேடம் வந்து பல்காக எல்லா வேரியண்ட்லையுமே 250 grams ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது தவிர்த்து வந்து ஒரு 4 சிஸ்டர்ஸ்க்கு வந்து இப்போ நான் ஆர்டர் பேக் பண்ணிகிட்ருக்கேன். இது தவிர்த்து இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. இன்னும் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணணும். ஸோ அது நைட்டு வந்து நான் என்னோடய எடிட்டிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு பேக் பண்ண ஆரம்பிப்பேன். இது வந்து எனக்கு உண்மையிலே சொல்கிறேங்க, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணுறப்போ நம்ம மனசுக்குள்ள கூட ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்கிங், சில நினைப்புகள் எல்லாமே போகுது. ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப பிஸியாக நான் வச்சுக்கிறேன். நான் எப்போவுமே எனக்கு ஒரு விஷயம் வந்து நான் டைவர்ட் ஆகணும் அப்படின்னா நான் பண்ணுற ஒரே வேலை ஏதாவது புதுசாக ஒரு ஸ்கில் கற்றுக்கிட்டு அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான். ஸோ இப்போ என்னோடய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இது மேலே தான் இருக்குது. ஒரு பேட்சும் பார்த்து பேக் பண்ணி அதை அழகாக அந்த பக்குவமாக எடுத்து அதை பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி கடவுள் அனுகிரகத்தில் நல்ல அவுட்புட்டும் கிடைக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து மைதாவில் செஞ்சு நட்ஸ் பிஸ்கெட்டுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தியோ அதே மாதிரி மைதா அவ்வளோ டேஸ்ட்டும் கொடுக்கும். பட் நான் வந்து மைதாவில் பண்ணுற பட்டர் பிஸ்கெட் டேஸ்ட் ஈக்குவலாக கோதுமைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவ்வளோ வந்து எனக்கு ஃபீட்பேக் சூப்பராக கிடச்சிருக்கு. நான் டெலிவரி பண்ண எல்லாருமே எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்கக்கா அப்படின்னாங்க. ராகி பிஸ்கெட் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிஸ்கெட்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து ராகி மாவு, ப்ரௌன் சுகர், அப்புறம் பட்டர், அப்புறம் ஏலக்காய் தூள், இந்த 4 தான் சேர்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஒரு ஜங்க் ஃபுட் கொடுக்குற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான பிஸ்கெட்ஸ் கொடுக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது நான் சொன்ன இல்லையா ஸ்பெஷலாக பேக் பண்ணது, ரொம்ப சாஃப்டாக பேக் பண்ணியிருக்கேன். அப்படியே கடிச்சாலும் உங்கள் வாயில் அப்படியே நர உதிர்ந்துடும், அந்த சாஃப்ட் இருக்கும். அதனால தான் இது வந்து ஸ்பெஷலாக நாங்கள் டோர் டெலிவரி பண்ண போகிறோம். ஏன்னா ஷிப் பண்ணோன்னா உடஞ்சிருன்றதுனால டோர் டெலிவரி பண்ண போகிறோம். அண்ட் எல்லாத்துக்கும் பேக் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச தேங்க்யூ அப்படின்ற ஸ்டிக்கர், கண்டிப்பாக அது வந்து நீங்கள் இல்லாமல் இந்த ஒரு சக்ஸஸே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்கு இவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு ஆர்டர் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்குமே தேங்க்யூ சொல்லணும் இல்லையா? என்ன தான் நம்ம மெசேஜில் என்ன தான் ஃபோனில் சொன்னாலும் இந்த பாக்ஸ் அவங்க கையில் போய் சேர்றப்போ அந்த தேங்க்யூ மெசேஜ் கண்டிப்பாக ஏன் சார்பாக அவங்களுக்கு வந்து போய் சேரணுன்றதுக்காக இந்த மெசேஜ் நான் மேலே ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய பேக்கிங் இருக்குது, என்னோடய பேக்கிங் இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி போயிட்டுருக்கு, நல்லா இருக்கா? பிஸ்கெட்ஸ் பார்க்க நல்லாயிருக்கு, எப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், நீங்கள் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஃப்யூச்சரில் வந்து எனக்கு கொடுக்கலாமா வேணாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து இப்போ பாதி நான் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டேன். திருப்பி நைட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மிச்சத்தையும் பேக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஃபுல் ஆர்டர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. அண்ட் உங்களோட விஷயஸ்னாலையும் என்னோடய அம்மா மாமியாரோட ப்ரேயர்ஸ், கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண 2 பேருமே ப்ரே பண்ணிப்பாங்க. ஏன்னா ப்ரேயர்ஸ் டூ ஒண்டர்ஸ் அப்படின்ட்டு நாங்களும் நம்புகிறோம், கண்டிப்பாக நீங்களும் நம்புவீங்க இல்லையா? ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பேக்கிங்லாம் முடிச்சுட்டு திருப்பி நான் என்னோடய பேக்கிங்க்கு போகணும். ஸோ மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.